Hello students, welcome to Siddhishan Academics. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன சண்டே சண்டே சீரீஸ் நீட் எக்ஸாமோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டிங் பண்ணோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே 2 வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதனால் சண்டே சீரீஸ் கண்டிப்பாக வீடியோ இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் கேட்டிருந்தாங்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஃபார்முலா ஷீட் கேட்டாங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தான் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட். ஏன் சார் இப்போ ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் கொடுக்குறோம் அப்படின்னு நான் அதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். ஸோ ஃபைனல் டைம் இட்ஸ் அ டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்போ நான் இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல சார். எனக்கு இது ரொம்ப லாஸ்ட் டைம் சார். இந்த டைம்ல எனக்கு அந்த ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நான் நல்லா படிச்சுக்கிறேங்க சார். அந்த ஃபார்முலா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க சார். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் போட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஃபார்முலா ஷீட்ஸ். பட் நான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு ஃபுல் லெக்சர்ஸ் நம்ம கிராஷ் கோர்ஸ்ல போற அந்த லெக்சர்ஸே உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை படிச்சாலே நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க செலெக்ஷன் கேரண்டி. பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிக்காக, அதாவது லாஸ்ட் ஒரு 10 days அப்படிங்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறேன் சார் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்முலா ஷீட் கொண்டு வந்தது. இதை படிச்சீங்கன்னா நீங்க 70 எடுப்பீங்கன்றத நான் கேரண்டி கார்டு தரல. பட் இதை பண்ணீங்கன்னா உங்களோட பிசிக்ஸ் மார்க் 0 to 100 வரைக்குமே ரீச் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா ஷீட்ஸ் இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கேன். எங்கேயும் தேட வேணாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா போட்டு கொடுத்துட்டேன். ஸோ தாராளமாக நீங்க அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் ப்ரிவியூ காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒவ்வொரு லெசனுக்கும் அதுக்கான டோட்டலா தேவையான எல்லா ஃபார்முலாஸும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசிக்கா பிசிக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் படிக்கணும், என்னென்ன கான்ஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு பாருங்க, எல்லாமே தனியாக கொடுத்துருச்சு. ஸோ நல்லா படிச்சுக்கிங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன்ல இது தேவையானது. ஃபர்ஸ்ட் லெசன்ல இப்போ யூனிட் மெஷர்மெண்ட் பெருசா ஃபார்முலா இல்லை. செகண்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 dimensionல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், வெக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், டூ ஆர் டை இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் டைனமெட்டிக்ஸ், லா ஆஃப் மோஷன்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ இப்படி சொல்லிட்டு டோட்டலா 11th 12th 2 பிசிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்மும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாமே படிங்க. இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம லெக்சராகவும் உங்களுக்கு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெரியும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த வகையான சக்சஸ்க்கும் ஷார்ட்கட் கிடையாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ஃபார்முலா ஷீட் நிறைய கேட்டதுனால நான் பிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு சீக்கிரமா ஃபார்முலா ஷீட் கொண்டு வரேன். பட் இல்லைனாலும் நம்ம ஃபுல் லெக்சர்ஸ் யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லென்த்தி பட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஷோரா அந்த லெக்சர்ஸ்க்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒன்று, தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் ரெடியா அப்படின்ட்டு. ரெடி ஆயிடுச்சுக்கண்ணா சரியா? உங்களுக்கு இந்த வீடியோலயே அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 5 செட்டு ஸ்டாண்டர்ட் பைலிங்குவல் பேப்பர்ஸ். ஸ்டாண்டர்ட் பைலிங்குவல் பேப்பர்ஸ்னா உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துடும், ஒரு சைடு இங்கிலீஷ் வந்துடும், தமிழ் வந்துடும். நீங்க நீட் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே பேட்டர்ன்ல சீல் போட்டுக்கொள்ள உங்களுக்கு புக்லெட்டாவே கொடுத்துட்றேன். ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டேன். ஸோ இதில் கம்யூனிட்டி போஸ்ட்ல பாருங்க, நான் உங்களுக்கு இதை போஸ்டா போடுறேன். இந்த வீடியோல இந்த கேமரா தெரியாது, அதனால இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். பட் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாவே நம்ம யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் இங்கேயே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 செட் கொஸ்டின் பேப்பர் 750 rupees கொடுக்குறேன். ஓகேங்களா சார்? ஏன் சார் இந்த ப்ரைஸ்? அதுக்கான ஜஸ்டிஸும் சொல்லிடுறோமா. இதுல தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆன்சர் கீயும் கொடுத்துட்றேன். இதுல பிரிண்டட் பார்த்தீங்கன்னா பேஜஸ் நிறையாவும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓஎம்ஆர் இதுல கொடுத்துட்றேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupeesக்கு இந்த 5 புக்லெட்டாவே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதுவும் லிமிடெட் டைம்ல தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால யார் யாருக்கு வேணுமோ அவங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 750 rupeesக்கு நான் இங்கிலீஷ் மீடியத்துல 10 செட் கொடுக்குறேன். ஏன்னா அதுல இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்கு. இதுல தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கனால கொஞ்சம் பேஜஸ் நிறைய வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 5 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. கடைசி டைம்ல நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். முக்கியமா தமிழ் மீடியத்துல ஒரு நீட் ஸ்டாண்டர்டுக்கு நான் வெளியும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன். ஆன்சர் கீ மிஸ்டேக், ஓல்டு சிலபஸ், சிம்பிள் கொஸ்டின் பேட்டர்ன்,
பட் ஸ்டாண்டர்டா நீட்டுக்கு வரக்கூடிய ரெப்ளிகா பேட்டர்ன்ல ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வாங்கலையோ முக்கியமா தமிழ் மீடியத்துக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி 15 செட் வரைக்குமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் 5 செட் ரெடி, அடுத்த 5 செட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 5 செட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன் டே விட்டு ஒன் டே டெஸ்ட் எழுதி பாருங்க, அடுத்த 5 டெஸ்ட்டும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் பார்க்காதீங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல வேல்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 750 ருபீஸ்க்கு வாங்கிட்டு யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. எனக்கு கொஸ்டின் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு நீட் பேட்டர்ன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீன்ல காட்டக்கூடிய நம்பர் மறக்காம கான்டாக்ட் பண்ணி இந்த புக்லெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்லெட்ஸ் இருக்கு, நீங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்காம எக்ஸாம் போறது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம், உங்க மார்க் குறைச்சி விட்டுரும். அதனாலதான் இந்த முறை நான் ஃபுல் டெஸ்ட்டுக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல படிக்கணும் எம்பிபிஎஸ் அப்படின்னு ரிலேட்டட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் நீட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வர மே மந்த்ல இருந்தே பிகினர்ஸ்க்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சம்மர் கிளாஸஸாவே நம்ம நீட் 2025 ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரி நீட் எக்ஸாம் ரிலேட்டட் கூடிய எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம அகாடமி சார்பில் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்லை வேற ஏதாவது தேவைப்படுறதாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் சீக்கிரமே நான் கொடுத்துட்றேமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.